கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் இன்று நாம் காணப்போவது யோசேபாள் என்ற யோசேபியாத். வேதாகம பகுதி 1 ராஜாக்கள் 22:50, 2 ராஜாக்கள் 9:16 27 வரை, 11:2-22-11. யோசேபாள் யூதாவின் 5வது அரசராக ஆட்சி செய்த யோராமின் மகள். இவளது கணவன் யோய்தா. இவர் ஒரு பிரதான ஆசாரியர். இவரோ அந்நாட்களில் தேசத்தின் ஆவிக்குரிய தலைவன். யூதாவின் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவளாகிய யோசேபாள் ஆசாரிய வம்சத்தைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்திருப்பது சரித்திர நிகழ்வாகும். இவளுடைய பெயர் 2 ராஜாக்கள் 11:22 யோசேபாள் என்றும் 2 நாளாகமம் 22:11 யோசேபியாத் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேபாள் என்றால் யோகோவா என் ஆணை என்று பொருள். யூதாவின் ராஜாவாகிய யோராம் பிரிந்து சென்ற வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் அவன் மனைவி ஏசபேல் ராணியின் மகளாகிய அத்தாலியாளை திருமணம் செய்தான். யோராமுக்கும் அத்தாலியாளுக்கும் பிறந்த பிள்ளைகள்தான் அகசியாவும் அவன் சகோதரி யோசேபியாத் என்கிற யோசாபாலும். ராணியான அத்தாலியாளிடம் அவளது தாய் எசபேலிடம் இருந்த தீய குணங்கள் அனைத்தும் அப்படியே பிரதிபலித்தன. அகசியா தன் தந்தை யோராமின் மறைவுக்கு பின் யூதாவின் ராஜாவானான். பின் அகசியாவும் போரில் மரித்தான். 2 நாளாகமம் 22:9. தன் மகனை போரில் இழந்த அத்தாலியால் துக்கம் கொண்டாடுவதற்கு பதில் தன் தகப்பனாகிய ஆகாபின் ஆளுகையில் தன் தாய் எசபேல் இஸ்ரவேல் தேசத்தை தன் பிடியில் வைத்திருந்தது போல இவளும் யூதா தேசத்தை ஆட்சி செய்ய விரும்பினாள். ஆகவே மிக கொடூரமாக தனது சொந்த மக்களாகிய யூத ராஜ வம்சத்தார் யாவரையும் கொன்று போட்டாள். 2 ராஜாக்கள் 11:1. கொலைவெறியின் ஆவி அவளிடம் இருந்தது. தன் சொந்த பேரப்பிள்ளைகளை கொலை செய்கிறோமே என்ற உணர்ச்சி அவளிடம் காணப்படவில்லை. ராஜ பதவி வெறி அவளை ஆளுகை செய்தது. அத்துடன் தானே யூதா ஜனங்களை வழிதப்பி நடக்க பண்ணி யூதா தேசத்து மகாராணியாக முடிசூட்டிக் கொண்டாள். தன் மகன் அகசியாவின் மரணத்திற்கு பின் அவள் 6 வருடங்கள் யூதாவை அரசாண்டாள். அவளது ஆட்சியில் மக்கள் யோகோவா தேவனை சேவிப்பதை அகற்றி பாகால் வணக்கத்தை புகுத்தி கொடுங்கோல் ஆட்சி நடத்தினாள். தேவன் தீர்க்கதரிசியாக நாத்தான் மூலம் 2 சாமுவேல் 7:16 தாவீதுக்கு பண்ணிய வாக்கு தத்தம், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைவிட்டிருக்கும் என்பதே. தேவன் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வண்ணமாக தாவீதின் சந்ததியில் பிறந்த பாலகன் யோவாசை காப்பாற்ற யோசேபாளையும் அவளது கணவன் யோய்தாவையும் பயன்படுத்தினார். தேவன் வாக்கு மாறாதவரே. தேவன் நடத்துதலின்படி பிரதான ஆசாரியரான யோய்தாவும் அவனது மனைவி யோசேபாலும் மிக மிக தைரியமாய் இந்த சூழ்நிலையில் செயல்பட்டார்கள். அத்தாலியாளின் பேர பிள்ளைகள் கொல்லப்படும் போது யோசேபாள் தனது சகோதரன் அகசியாவின் பிஞ்சு பாலகனான யோவாசை மிக தைரியமாய் களவாய் எடுத்து காப்பாற்றினாள். ரகசியமான இடத்திற்கு குழந்தையையும் அதன் தாதியையும் கொண்டு சென்றாள். ஆசாரியனாகிய யோய்தா யோவாஸ் என்ற அக்குழந்தையை தேவாலய வளாகத்திலேயே ஆசாரியர்கள் தங்கி படுக்கும் அறையில் ஒளித்து வைத்து வளர்த்தார். குழந்தையை வளர்த்து ஆளாக்குவது லேசான காரியமல்ல. இந்த சிறு குழந்தையை வளர்ப்பது மட்டுமல்ல, ரகசியமாய் மற்றவர்களுக்கு தெரியாமல், குறிப்பாக ராணியாகிய அத்தாலியாளுக்கு தெரியாமல் வளர்க்க வேண்டும். ஆலய வளாகத்திற்கு வெளியே கொண்டு வந்தால் ராணிக்கு செய்தி போய்விடும், குழந்தையின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும். மட்டுமல்ல, குழந்தையை வளர்க்கும் யோசேபியாள் யோய்தாவுக்கும் ஆபத்தாக முடியும். யோசேபியாலும் யோய்தாவும் குழந்தையின் தாதியும் குழந்தையை வளர்க்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ நமக்கு தெரியவில்லை. ராணி அத்தாலியால் கர்த்தரை பின்பற்றாததினால் அவள் தேவாலயத்திற்கு வராமல் இருந்திருக்கலாம். யோவாஸ் என்ற அக்குழந்தை ஆலய வளாகத்தில் வளர்க்கப்படுவதை அவள் அறியவில்லை. கர்த்தர் யோசேபியாளின் முயற்சிகளை சாதகமாக்கி ஆசீர்வதித்து வெற்றி பாதையில் நடத்தினார். இளவரசனான யோவாசுக்கு யோசேபியாள் தம்பதியர் அவன் யார் என்பதையும் தேவனை பற்றியும் தேவ பயத்தை போதித்து வளர்த்தார்கள். 7 ஆண்டுகளும் அத்தாலியாளின் கொடுங்கோல் ஆட்சியை பொறுமையுடன் சகித்திருப்பார்கள். குழந்தையை பற்றிய விஷயங்களை மிகவும் ரகசியமாய் காத்துக்கொள்ள அநேக முயற்சிகளை எடுத்திருப்பார்கள். இத்தனை செயல்களையும் மிகவும் அமைதியாய் செய்ததால் தான் 7 ஆண்டுகள் கழித்து கர்த்தருடைய வேலை வந்தபோது அவர்கள் திட்டமிட்டபடியே குழந்தையை யூதாவின் அரசனாக்க முடிந்தது. யோசேபியாள் தம்பதியரின் கடின முயற்சி நற்பலனை தந்தது. தாவீதின் சந்ததி வேறற்று போகாமல் காப்பாற்ற தேவன் உதவினார். தாவீதின் வழிமரபினிலே மேசியா தோன்றுவார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இக்காரியம் கைகூடிற்று. யோசேபியாள் மூலம் வளர்க்கப்பட்ட 7 வயது நிரம்பிய சிறுவன் யோவாஸ் கிரீடம் சுட்டப்பட்டு சாட்சியின் ஆகமத்தை கையில் பெற்றவனாய் யூதாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். 2 ராஜாக்கள் 11:12. அதை எதிர்த்து ராணியான அத்தாலியால் கொல்லப்பட்டால் சிறு பையனான யோவாசுக்கு யோய்தா நிர்வாகத்தை கற்றுக் கொடுத்து அவர் வளரும் வரை ஒரு பொறுப்புமிக்க அரசன் செய்ய
செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் செய்து நிறைவேற்றினார். யோசேபியால் ராஜகுமாரத்தியாக இருந்தாலும் அத்தாலியால் அரச குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படும் போது கொல்லப்படட்டும் என்று நினைக்கவில்லை. தன்னுடைய கணவன் யோய்தா ராஜாவின் மருமனாக இருப்பதால் கணவனுக்கு ராஜபதவி கிடைக்கும், தான் ராணியாகி விடலாம் என்ற ஆசைப்படவும் இல்லை. வேறு எந்த பொறுப்பான தலைவர்களும் அந்நாட்களில் இல்லை என்பதும் இருவருக்கும் தெரியும். ஆனாலும் குழந்தையை எடுத்து காப்பாற்றி வளர்த்து போதித்து சரியான வேளையில் அரசனாக்கினார்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று பிலிப்பியர் 2:4 பவுல் சொல்லியிருக்கிறபடி அவர்கள் சுயநலமற்ற செயலை யூதாவின் ஜனங்களுக்காக செய்தார்கள். இருவருக்கும் பதவி ஆசை இல்லை. இதன் மூலம் அவர்களது சுயநலமற்ற செயலை உணர முடிகிறது. யோசேபியாளின் சுயநலமற்ற செயல் தேவ திட்டம் நிறைவேற எடுத்த பிரயாசங்கள், கர்த்தருடைய வேலைக்காய் பொறுமையோடு காத்திருந்தது போன்ற நற்குணங்கள் நம்மிலும் காணப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.